ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் 10 கொஸ்டின் வந்து டெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். 5 வீடியோவில் இருக்கிற 10 கொஸ்டினாக எடுத்து 50 கொஸ்டினை இந்த வீடியோவில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடச்சா பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவு வந்து ரிவிஷனுக்காக தான். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாம். கொஸ்டின் 1, கதர் பிறந்த கதையின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. கதர் பிறந்த கதையின் ஆசிரியர் கவிமணி. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று. ஆன்சர் நீலகேசி. ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று நீலகேசி. கொஸ்டின் 3, நீலகேசி டேஸ் சமய கருத்துக்களை கூறுகிறது. ஆன்சர் சமணம். நீலகேசி சமணம் சமய கருத்துக்களை கூறுகிறது. கொஸ்டின் 4, நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக டேஸ் சருக்கங்களை கொண்டது. ஆன்சர் 10. நீலகேசி கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. கொஸ்டின் 5, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது. ஆன்சர் பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. கொஸ்டின் 8, வருமுன் காப்போம் பாடலை பாடியவர். ஆன்சர் கவிமணி. வருமுன் காப்போம் பாடலை பாடியவர் கவிமணி. கொஸ்டின் 7, உடலில் உறுதி கொண்டவரே உலகில் டேஸ். ஆன்சர் மகிழ்ச்சி. உடலில் உறுதி கொண்டவரே உலகில் மகிழ்ச்சி கொண்டவர். கொஸ்டின் 8, கவிமணி பிறந்த ஊர். கவிமணி பிறந்த ஊர். ஆன்சர் தேரூர். கவிமணி பிறந்த ஊர் தேரூர். கொஸ்டின் 9, கவிமணி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஆன்சர் 36. கவிமணி 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கொஸ்டின் 10, ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர். ஆன்சர் கவிமணி. ஆசிய ஜோதி நூலின் ஆசிரியர் கவிமணி. கொஸ்டின் 11, நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர். ஆன்சர் தேவி பாரதி. நீர்வழி படுவும் நாவலின் ஆசிரியர் தேவி பாரதி. கொஸ்டின் 12, இயற்கை ஓவியம். ஆன்சர் 10 பாட்டு. இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம். இயற்கை இன்பக்களம். ஆன்சர் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. கொஸ்டின் 14, இயற்கை வாழ்வில்லம். ஆன்சர் திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். கொஸ்டின் 15, இயற்கை தவம். ஆன்சர் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 16, நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் சுந்தரர். நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் சுந்தரர். கொஸ்டின் 17, இயற்கை பரிணாமம் என்பது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு என்பது. ஆன்சர் பெரிய புராணம். இயற்கை அன்பு என்பது பெரிய புராணம். கொஸ்டின் 19, வேற்றுமை வகை. ஆன்சர் 8 வகைப்படும். வேற்றுமை 8 வகைப்படும். கொஸ்டின் 20, இரண்டாம் வேற்றுமை உருபு. ஆன்சர் ஐ. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. கொஸ்டின் 21, தேவாரத்தை தொகுத்தவர். ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. கொஸ்டின் 22, பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். பன்னிரு திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையை இயற்றியவர் சுந்தரர். கொஸ்டின் 23, திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர். ஆன்சர் சுந்தரர். திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர். கொஸ்டின் 24, பதிகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் 10. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கொஸ்டின் 25, கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று. ஆன்சர் 8 தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கொஸ்டின் 26, கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. கொஸ்டின் 27, கலித்தொகையை தொகுத்தவர். கலித்தொகையை தொகுத்தவர். ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார்.
கொஷின் 28 கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர் ஆன்சர் நல்லந்துவனார். கலித்தொகையில் நெய்தல் களி பாடியவர் நல்லந்துவனார். கொஷின் 29 பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம். பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம் ஆன்சர் சிந்து சமவெளி. பானை ஓடுகள் கிடைத்துள்ள இடம் சிந்து சமவெளி. கொஷின் 30 முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம். ஆன்சர் ஆதிச்சநல்லூர். முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள தமிழக இடம் ஆதிச்சநல்லூர். கொஷின் 31 வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கொஷின் 32 சேரர்களின் தலைநகரம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தற்போதைய கேரளா. கொஷின் 33 பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. ஆன்சர் நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். கொஷின் 34 ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆன்சர் அமராவதி. ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. கொஷின் 35 வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். ஆன்சர் கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கொஷின் 36 மூவேந்தர்களில் பழமையானவர்கள். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் ஆன்சர் சேரர். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர். கொஷின் 37 சேரர்களுக்கு உரிய பூ. சேரர்களுக்கு உரிய பூ பனம்பூ. கொஷின் 38 கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக கவிஞர். கொஷின் 39 முத்து நகரம். முத்து நகரம் தூத்துக்குடி. முத்து நகரம் தூத்துக்குடி. கொஷின் 40 ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் திருப்பூர். கொஷின் 41 ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர். ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி. கொஷின் 42 கலிங்கத்துப்பரணி டேஸ் வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலிங்கத்துப்பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கொஷின் 43 தமிழில் முதலில் தோன்றிய பரணி நூல். ஆன்சர் கலிங்கத்துப்பரணி. தமிழில் முதலில் தோன்றிய பரணி கலிங்கத்துப்பரணி. கொஷின் 44 தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்துப்பரணியை புகழ்ந்தவர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்துப்பரணியை புகழ்ந்தவர். ஆன்சர் ஒட்டக்கூத்தர். தென்தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்துப்பரணியை புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர். கொஷின் 45 கலிங்கத்துப்பரணியில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை. ஆன்சர் 599. கலிங்கத்துப்பரணியில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை 599. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஆன்சர் மீரா. அன்னம்பிடு தூது என்னும் இதழை நடத்தியவர் மீரா. கொஷின் 47 விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல். ஆன்சர் கோடையும் வசந்தம். விடுதலை திருநாள் என்னும் கவிதை பிழை பகுதி இடம்பெறும் நூல் கோடையும் வசந்தமும். கொஷின் 48 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் மதுரை. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. கொஷின் 49 நாயன்மார்கள் டேஸ் பேர். நாயன்மார்கள் டேஸ் பேர். ஆன்சர் 63. நாயன்மார்கள் 63 பேர். கொஷின் 50 தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல். ஆன்சர் திருமந்திரம். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். 50 கொஷின் இதோடு முடியுது. இந்த 50 கொஷினுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.